ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவர் எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் குர்ஆன்ல ஹதீஸ்லையும் நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துரும், அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான பாடங்களும் புகாரி, முஸ்லீம், திருமதி போன்ற நூல்களில் நமக்கு காண கிடைக்கிது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கணும், ஆசிரியர்களும் படிக்கணும், மாணவர்களும் படிக்கணும். அப்போ ஆசிரியர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு முழுமையானது. நம்ம பேசுகிறது எல்லாமே அப்படியே எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சபையில் உட்காந்தோம் அப்படின்னா, ஒரு கல்வி சபையில் உட்காந்தோம் அப்படின்னா உள்வாங்கி படிக்கணும். அது குர்ஆன் ஹதீஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வேறு உலகில் சார்ந்த படிப்பாக எதுவாக இருந்தாலும் கவனம் இல்லாமல் படிக்கக்கூடாது, உள்வாங்கி படிக்கணும். அப்போ உள்வாங்கி படிக்கக்கூடிய விஷயம் மாணவிகள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ உள்வாங்கக்கூடிய விஷயம் இல்லாமல் ஏனோ தானோன்னு இருக்கும்போது இவங்க கஷ்டப்பட்டு ஆசிரியர்கள் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களுடைய கவனங்கள் வேறு இடத்துல இருந்ததுன்னா இவங்களுக்குள்ள சரியான உறவுகள் இருக்காது. சரியான வகையில் இவங்க பேசிக்கொள்வது கூட இவங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பு, அவங்க மேலே இவங்களுக்குள்ள வெறுப்பு வரும். அப்போ இது மாணவர்கள் படிக்க தானே போயிருக்கிறோம், நமக்கு அதை விட்ட வேறு வேலை என்ன? இதெல்லாம் மாணவிகள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அந்த பருவத்தில் விளையாட்டு பருவம் தான். விளையாட்டு பருவத்தில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த நேரத்தில் டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா என்ன நோக்கத்துக்காக நம்ம போனோமோ அந்த நோக்கத்தில் நம்ம வெற்றி பெறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி நம்ம கற்றுக்கும் போது ஒரு தடவைக்கு சில பேருக்கு 2 தடவை கேட்டால் தான் புரியும். நமக்கு 2 தடவைக்கு 3 தடவை கேட்டால் தான் புரியும். சில தடவை ஒரு 10 தடவை கேட்டால் தான் புரியும். அப்படின்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டால் கேட்குறதுக்கு வெட்கப்பட்டுட்டு கேட்காம விட்டுறது. அப்போ வெட்கப்படுறது கல்வி விஷயத்தில் பார்த்திங்கன்னா கல்வி விஷயம் வெட்கப்படக்கூடாது. கல்வி விஷயம் வெட்கப்பட்ட கல்வி கிடைக்காது. இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அபு வாக்கித் அப்படிங்கிற சஹாபி சொல்கிறாங்க, அபு வாக்கித் அல் ஹாரிஸ் அல் லைசி அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுடன் பள்ளி வாசல் அமர்ந்திருந்த போது 3 பேர் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது வந்தாங்க மக்கள் 3 பேர். அதில் ஒருத்தர் கண்டுக்கம் இல்லாமல் போயிட்டார். இன்னொருத்தர் உள்ளே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்றார். அவர்கள் ஒரு வட்டமான அவையில் இடைவெளி இருப்பதை கண்டு அதில் உட்காந்துட்டார். வட்டமான இடைவெளி இருக்குது, அதில் உட்காந்துட்டார். ஒருத்தர் போயிறார் சபையில் இல்லாமல். மற்றொருவர் பின்வரிசையில் அமர்ந்து கொண்டார். மூணாவது போயிட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூவரை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த 3 பேர்த்த பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஒருவர் அல்லாஹ்விடம் ஒதுங்கினார். ஃபஸ்ட்டு வரார்ல நெருக்கமாக அல்லாஹ்விடம் ஒதுங்கினார். அல்லாஹ்வும் அரவணைத்து கொண்டான். மற்றவரோ மக்களை தாண்டி செல்ல வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அவர் விஷயத்தில் அவரை வெட்கப்பட வச்சிட்டான். அதான் அல்லாஹ் வெட்கப்படுறான். அப்போ மார்க்கத்தை கற்றுக்கிற விஷயமாகட்டும், வேறு நமக்கு நன்மை இந்த உலகத்தில் இதை கற்றுக்கிட்ட நன்மை அப்படின்னா அதை கற்றுக்கிற விஷயமாகட்டும், இது எல்லாம் வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டோம்னா அது நம்ம அது அந்த செய்தி கிடைக்காமையே போயிடும். கல்வி விஷயத்தில் வெட்கப்படக்கூடாதுன்னு தான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆயிஷாரையும் பல இடங்களில் சொல்கிறாங்க, அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படிங்கிற மாதிரி சில செய்தியெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வெட்கப்பட்டதுனால கல்வி தடையாக அவங்களுக்கு கிடைக்காம போல. கல்வி கிடைக்குது அவங்களுக்கு, வெட்கம் இல்லாமல் கேட்பாங்க, அந்த வெட்கத்தினால விட்டுற மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஆயிஷான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், அப்போ முதல்ல நம்ம இந்த மாதிரி நடவடிக்கையில் நம்ம எடுக்கும் முதல்ல கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டு நம்ம கேட்காம விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னால் தான் புரியுமா, நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது மார்க்கத்தில் உள்ளது தான். அப்போ இதெல்லாமே ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கணும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் போதிக்கணும். இங்கே மாணவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி, இங்கே ஆசிரியர்கள் எப்படி இருக்கணுங்கிறது ஆசிரியர்களுக்கே தெரியல. அப்படிங்கும்போது மாணவர்கள் எப்படி இருக்கணுங்கிறது கரெக்டாக இவங்க எப்படி போதிப்பாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நமக்கு புரிகிற வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு புரியல அப்படின்னா அது 10 தடவை இருந்தாலும் நம்ம கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அவங்கள குறித்து வருது,
புகாரியில் ஹதீஸ் நம்பர் 103. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தமக்கு தெரியாத ஒரு செய்தியை கேட்டால் அதனை அவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இந்த பழக்கம் இருக்கணும். இது சின்னதுலேருந்தே இந்த பழக்கம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்ம குர்ஆன்லேருந்து ஒரு செய்தி நமக்கு புரியலையா, மறுபடியும் அது தெரிஞ்சவங்க யாராச்சும் கேட்குறது, எந்த வசனத்தில் என்ன அடிப்படையில் இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம், நமக்கு புரிகிற வரைக்கும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னா அந்த செய்தியை நன்கு புரியும் வரைக்கும் மீண்டும் மீண்டும் திருப்பி கேட்பாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குர்ஆனுடைய பெரிய நாலேஜ் ஒன்றும் இல்லையே. புகாரியில் முதல் பாகத்தில் கல்வியில் உள்ள விஷயம் தானே இது. அப்போ கல்வியில் உள்ள ஒரு பாடம் தான் அது. 103 ஹதீஸ் நம்பர் பெரிய 1003 அல்ல 2003 இல்லை 1003 இருந்தால் கூட நாம் சொல்லலாம் இது படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி. நாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் படிச்சிருந்தா கூட ஒரு 10 நாளில் நம்ம செய்தியை தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி திருப்பி கேட்கணும், புரிகிற வரைக்கும் நம்ம திருப்பி கேட்குறது இது நபியோடைய வழிமுறையாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் நெஹ்யா பின் அல் அபி கசீர் அவர் சொல்கிறாரு, என் தந்தை, இது ஹதீஸ் இல்லை, ஒரு தாபியுடைய கருத்து, இது ஒரு நல்ல கருத்தாக இருக்கிறனால தான் நாம் மேற்கோளுக்கு முஸ்லீம்லேயே இருக்குது. முஸ்லீம் 1077 ஹதீஸ் நம்பர். உடல் சுகத்தை தேடுவதனால் கல்வியை அடைய முடியாது. ஒரு மாணவர்களாக இருக்கிறவங்க உடல் சுகத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா கல்வியை அடைய முடியாது. இப்போ உடல் சுகம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சுகம்னா டிவியை பார்க்குறது, கண்ணுக்கு சுகம் செல்ஃபோனை பார்க்குறது, கண்ணுக்கு சுகம் கார்ட்டூனை பார்க்குறது, கிரிக்கெட்டை பார்க்குறது, ஏதோ ஒன்று பார்க்குறது. அப்படின்னா இதில் கவனங்களை செலுத்தணும் அப்படின்னா கல்வி கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கம் உடல் சுகத்தில் உள்ளது தான். அப்போ தூக்கம் தியாகம் பண்ணாமல், தூக்கத்தை குறைக்காமல் கல்வி கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது, நேரம் கிடைக்கும் நேரங்களெல்லாம் தூங்கணும் அப்படின்னா நம்ம அந்த தூக்கமே ஒரு வியாதி தான். ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா அல்லாஹ்வுடைய போதுமானது. அப்போ இதை விட்டுட்டு நம்ம நேரம் கிடைக்கிற நேரத்தில் தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஒரு கல்வி கிடைக்காமல் போயிடும். இப்போ மாணவ மாணவிகள் இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். இப்போ உடல் சுகத்தை தேடுவதனால் கல்வி கிடைக்காமல் போயிடும். அதே மாதிரி ஆசிரியர்கள் நம்ம பிடிக்காத இருந்தாலும் நாம் அவங்களோட மென்மையான வகையில் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதான் பொறுப்பே தவிர கடினமாக ஆசிரியர்கிட்ட பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் பல இடங்கள் ஆசிரியர்கள் பட்டப்பெயர் வைக்கிறது. இந்த பட்டப்பெயர் வச்சு மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா சொட்டத்தலையம் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு வகையில் கருப்பாக இருந்தால் கருவாயம் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு வகையில் இப்படிலாம் பேசுகிறது, அல்லது கால் கொஞ்சம் ஊனமாக இருந்தால் நொண்டி அப்படிங்கிற வகையில் பேசுகிறது. இந்த மாதிரி வகையில் பேசுகிறதெல்லாம் இது ஒரு நீளமான விஷயம். அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். மாணவ மாணவி அப்படிங்கிறது இளம் பருவம் அப்படிங்கும்போது ஒரு 14 வயசு 5 வயசு 16 வயசுங்கும்போது இது விளையாட்டாக செய்கிறது தான். அப்போ இந்த விளையாட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குதா? அப்போ இது மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 40 வயசு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியரை பட்டப்பேர் சொல்லி அழைக்கிறோம், அல்லது வாடா போடா இப்படிங்கிற மாதிரி, பொம்பளையாக இருந்தால் வாடி போடிங்கிற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் மரியாதை குறைவான செயல், கண்ணியமற்ற செயல். இது சரி, இந்த செயலை செய்கிறோம். அவங்களுக்கு 50 வயசு இருக்குது. அப்போ இவங்களுடைய மகள்கள் அவங்க ஏற்றுக்குவாங்களா? அந்த ஆசிரியர்களுடைய மகள்கள் இருப்பாங்கள்ல, அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இதே திட்டக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களை யாராச்சும் இப்படி திட்டினா, உதாரணத்துக்கு ஒரு மாணவி திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆசிரியரை, திட்டக்கூடிய மாணவ மாணவியுடைய தகப்பனோ தாயோ ஒரு ஆசிரியராக இருந்து வேற ஒருத்தவங்க இப்படி திட்டினா இந்த மாணவிகள் ஒத்துக்குவாங்களா? மன சங்கடப்படும் தானே. என்னதான் தப்பாக சொல்லி கொடுத்துருந்தாலும் இப்படி திட்டக்கூடாது தானே அப்படின்னு அப்படி பேசுவோம்ல. நம்ம அப்பா அம்மாவுடைய மானம் பாதுகாக்கப்படும் நினைக்கிறோம், அடுத்தவங்களோட அப்பா அம்மாவுடைய மானத்தை வாங்குறோம்ல. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தான் மற்ற மக்களுக்கு விரும்பணும். நம்ம அப்பா அம்மாவை யாரும் திட்டக்கூடாது, கெட்ட வாரத்தில் பேசக்கூடாதுன்னு விரும்ப நல்ல விஷயம். அதே விஷயத்தை தான் நம்ம அடுத்தவங்களுக்கு
ஒரு மரியாதை குறைவான விஷயத்தை பேசக்கூடாது. இப்போ இதெல்லாம் உணரணும். அப்போ இதெல்லாம் உணராமல் வந்து சும்மா வந்து நம்ம வந்து மனம் போன போக்கில் போனோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு பின்னடைவில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தெரியாத விஷயம் செஞ்சுட்டு அறியாமல் அது வேற, தெரிஞ்ச நிலையில் மறுபடியும் செஞ்சோம்னா நமக்கே வந்து ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்படும். அதே மாதிரி பார்த்தா ஒரு விஷயம் புரியலையா திரும்ப கேட்கணும். அது பல ஹதீஸ்கள் இருக்குது, ஆயத்துகள் இருக்குது. அல்லாஹ் கண்டிக்கிறான், செவியூறாமலே செவியூற்றம் சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. புரியல, ஆசிரியர் கேட்குறாரு, புரிஞ்சுதாப்பான்னு கேட்கும்போது புரிஞ்சத மாதிரி நடிக்கிறது, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. செவியூறாமலே, அதாவது வந்து புரியாமலேயே புரிஞ்சுதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, இது மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், செவியூறாமலே செவியுற்றம் சொல்லி சொன்னாங்களே அவங்கள மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது வந்து 8வது சூறாவில் இருக்குது. அதே மாதிரி கவனமாக இருக்கணும். குழந்தை பருவங்க, அதாவது வந்து ஒரு 10 வயசு 12 வயசு அப்படிங்கும்போது நமக்கு வேலை என்ன, படிக்கிற வேலை தான். அப்போ அந்த வேலையில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அந்த கவன சிதறல்கள் வரும்போது மறதி ஏற்படும். அப்போ அந்த மறதி அப்படிங்கிறது ஒரு ஆபத்து. இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க, மறதி என்பது கல்விக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மாணவ மாணவிகள் என்ன பண்ணணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். இல்லை ஞாபக சக்தி எனக்கு கொடு, ஏன்னா குர்ஆனில் இருக்கல எல்லாம் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. உலகியல் கல்வி நம்ம பிரிக்கல, எல்லா கல்வியும் எது எல்லாம் மறுமைக்கு வந்து பயன்பெறும் அது எல்லாமே வந்து நல்ல கல்வி தான். அப்போ ஒரு கணக்கு பாடம் படிக்கிறோம், அந்த கணக்கு பாடம் வந்து நமக்கு வந்து மறுமைக்காக தேவைப்படும் சில விஷயங்கள், ஜகாத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரிக்கணும், சில கணக்குக்கு தேவைப்படும்போது அது வந்து மார்க்க கல்வி தான். அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறதி வந்து ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி இப்னு மசூத்லையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மறதி இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கவனக்குறைவாக இருக்கிறது ஒரு காரணம். இந்த கவனக்குறைவாக இருக்கும்போது இந்த மறதி ஏற்படும். அப்போ அந்த மறதியாக இருக்கிறத விட்டு நம்ம வந்து அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் மாற்றி கொடுப்பான். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி படிக்கும்போது, கல்வி குறிப்பாக அந்த குர்ஆன் சம்மந்தப்பட்ட கல்வியில் படிக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இது சஹாபாக்களுடைய கருத்தாக இருந்தாலும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லாத இருக்கிறனா மேற்கோள் காட்டுறோம். அப்போ மறதியை பொறுத்த வரைக்கும் இப்னு மசூத் சொல்கிறாங்க, அது வந்து மாலிமு சுன்னத்தி நபவியால் வந்து ஹதீஸ் நம்பர் வந்து 364. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதை கற்றுக்கொண்டால் அதனோட அடக்கமாக இருங்க. இது குறிப்பாக குர்ஆன் கல்வி கற்றுக்கும் போது அந்த கல்வியின் மூலமாக நமக்கு பணிவு, அடக்கம், இதெல்லாம் வந்து மென்மையான குணம் எல்லாமே உள்ளே வரணும். அதனை சிரிப்போடும் விளையாட்டோடும் கலந்து விடாதீர்கள். கல்வி உயர்தரமான ஒரு கல்வி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்கிறது, சிரித்த நிலையில் இருக்கிறது, கேலி கிண்டல் பேசிக்கிறது, இப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவ்வாறு செய்தால் அந்த உள்ளம் அதனை துப்பி விடும் அப்படிங்கிறாங்க. அந்த கல்வி வந்து மறந்து போயிடும், அந்த கல்வியை செயல்படுத்த முடியாத நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்கிறாங்க. அந்த கருத்தில் சொல்கிறாங்க. இது வந்து தாரமியில் வந்து 602, இது வந்து மாலிமு சுன்னத்து நபவியால் 416. இது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க இது. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கடைபிடிக்கும் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி சில நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து மேற்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிரும். அப்போ வந்து இந்த மறதி வந்து வர்றதுக்கு காரணமே இந்த கவனக்குறைவாக இருக்கிறது, அந்த பொடுபோக்குத்தனமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதனால இது ஏற்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் என்னை விட்டால் வந்து யார் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து நான் படிப்பேன் இப்படிங்கிற மாதிரி பெருமையாகவே நடக்கிறது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. இது வந்து நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு வந்து முடிச்சிடும். அப்போ நமக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னா, நான் தான் அப்படிங்கிறது வந்து நம்மளை அழிவுக்கு தான் கொண்டு போகும். அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹதீஸ்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குவேன், ஃபஸ்ட்டு மாணவி வருவேன், இது எல்லா காலத்துக்கும் இருக்காது. நம்ம முடிவு பண்ணணும், நான் அப்படியே தான் இருப்பேன், நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எல்லா காலங்களும் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற நம்ம நம்புகிறோம்ல. இப்போ இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தோம்னா ஒரு சிறு தோல்வி கூட நம்மளால் வந்து எதிர்கொள்ள முடியாது, தோன்றுவோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, புகாரியில் பல இடங்கள்ல இருக்குது, பல நூல்கள் இருக்குது. ஹதீஸ் நம்பர் 6501 அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட
அல்பா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பந்தயத்தில் வந்து எவராலும் வெல்ல முடியாது. இந்த அல்பாங்கிற ஒட்டகம் வந்து பந்தயத்துக்கு போச்சுன்னா அதுதான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு விரைவாக ஓடக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு பயணத்தின் போது கிராமவாசி ஒருவர் தம் வாட்ட சாட்டமான ஒட்டகத்தின் மீது வந்து நபிகளாரின் அந்த ஒட்டகத்தை முந்தி சென்றார். எப்போவுமே ஃபஸ்ட்டாக போன அல்பாவை ஒரு கிராமவாசியோட ஒட்டகம் முந்திருச்சு. இது முஸ்லீம்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளித்தது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அது முந்திருச்சு அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் எல்லாம் மனவேதனை அடைகிறாங்க. முஸ்லீம்கள் அல்பா பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் உயர்ந்து விடுகிற எந்த பொருளாயினும் நிச்சயமாக ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவது அல்லாஹ்வின் நியதியாகும். எவ்வளோ ஒரு அழகான உளவியல் ரீதியாக மனசுக்கு வந்து ஒரு இதமான ஒரு பதில் இது. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெண்டாவது ஒரு நாளைக்கு வருங்கிறாங்க. உயர்ந்து விடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை தாழ்த்துவது அல்லாஹ்வுடைய நியதி அப்படிங்கிறாங்க. இதை பதிவு பண்ணணும், இதை பதிவு பண்ணி வச்சுக்கணும். அல்லாஹ் நாடுற வரைக்கும் நாம் முதலிடம் வருவோம், அல்லாஹ் நாட ரெண்டாவதாகவும் போவோம், அல்லாஹ் நாள் மூணாவதாகவும் போவோம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிறோம் நல்லா நாடி இருக்கிறானோ அந்த அளவுக்கு நம்ம வருவோம். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து மாணவ மாணவிகள் உள்வாங்கிட்டாங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் தீர்வு கிடச்சிரும். இந்த மாதிரி செய்திகளை வந்து பெற்றோர்களும் போதிக்கிறதில்ல, ஆசிரியர்களும் போதிக்கிறதில்ல, மாணவ மாணவிகளுக்கு தெரிகிறதில்ல. இதனால் என்ன ஏற்படுது? உளவியல் ரீதியான பிரச்சனைகளோடு குழந்தைகள் அப்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுவாங்களே சைக்கோ கேரக்டர். இந்த மாதிரி படித்தவங்களாக இருக்கிறாங்க நிறைய பேர், பாதி சைக்கோவாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? மார்க்கத்தோடைய நிலைப்பாடு என்ன, இந்த விஷயத்தை எப்படி அணுகணும், இந்த விஷயத்துக்கு தீர்வுகள் என்ன, எதுவுமே தெரியாமல் வெறுமனே படிப்புன்னு சொல்லி போனோம்னா கடைசியில் ஒரு மனவியாதி அடைஞ்சு தான் போகணும். அல்ல அதை விட்டு பாதுகாக்கணும். அப்போ அந்த மாணவ மாணவிகள் இந்த மாதிரி நடைமுறைகளை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நட்பை தேர்வு பண்ணணும். நமக்கு நட்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்கள் எந்த வழியில் போவோமோ அந்த வழியில் தான் நம்ம போவோம். நம்ம கூட இருக்கிற வந்து மாணவன் எப்படி இருக்கிறான், மாணவியாக இருக்கிற மாணவி எப்படி இருக்கிறாங்க, இதில் அப்போ நாம் சரியாக இருந்தால் தான் மாணவ மாணவி நாம் தேர்வு பண்ண முடியும். ஒரு பசங்களாக இருக்கிறாங்களா, அவங்க தன்னுடைய மாணவர்கள் எப்படி இருக்கணும், சக நண்பன் எப்படி இருக்கணும், இப்படி தேர்வு பண்ணணும். தேர்வு பண்ணால் தான் நம்மளுடைய இலக்கை சரியாக நம்ம அடைய முடியும். ஒரு 10வது படிக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேர்க்கைகள் சரியில்லைங்கும் போது, 8வது படிக்கும்போது சேர்க்கைகள் சரியில்லும் போது பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு மாணவர்கள் வந்துட்டாங்க. நிறைய இடங்களில் மாணவிகளும் வந்துட்டாங்க. இதையெல்லாம் எப்போ உணர்றது, எப்போ திருந்துறது, யார் திருத்துறது? இதற்கான பதில் தான் என்ன? ஒரே பதில் குர்ஆன் ஹதீஸ் பக்கம் திரும்புறது மட்டும்தான். குர்ஆனை வாழ்வியலாக்கினா மட்டும்தான் இதற்கான விடை கிடைக்குமே தவிர வெறுமனே வந்து பெற்றோர் மீட்டிங் போட்டு பேசிட்டா மட்டுமோ அல்லது ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லி யாராவது ஒரு கூட்டிகிட்டு வந்து இது போதைப் பொருள் இப்படி பயன்படுத்தக்கூடாது, இதனால் என்ன விளைவு, இது பேசுவதனால் நல்ல விளைவு முழு அளவுக்கு ஏற்படாது. ஏதோ 1% 2% ஏற்படலாமே தவிர நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஏற்படாது. அப்போ குர்ஆனின் பக்கம் திரும்பணும், ஹதீஸின் பக்கம் திரும்பணும். ஒழுக்கமாக இருப்பதற்கான வழிகள் என்னென்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் மாணவ மாணவிகள் வந்து சில பேர் பஸ்ஸில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க, இதெல்லாமே கவனிக்கணும். மாணவ மாணவிகளும் நம்மளை யாராச்சும் வந்து சீண்டுறாங்களா, பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறாங்க, தவறான வந்து ஏதாச்சும் நம்மளை தீண்டப்படுறோமா, இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கிறது அப்படின்னா இது குர்ஆனை படிக்கும்போது தான் எல்லாமே வரும். நம்ம கரெக்டாக இருக்கும், ஹிஜாபோடு நம்ம இருக்கணும், ஹிஜாபோடு தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து எந்தெந்த இடங்களுக்கு ஹிஜாப் தேவையில்லை, எந்தெந்த இடத்துல ஹிஜாப் தேவை, ஆசிரியர்கள்ட்ட எப்படி இருக்கணும், மாணவியாக இருக்கும்போது சில ஆண் ஆசிரியர்கள் வரும்போது அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பேசலாம், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் மாணவ மாணவிகளும் குர்ஆனை கையில் எடுங்க. ஆரம்பத்தில் குர்ஆனை முதல்ல கையில் எடுங்க. கையில் எடுத்து அதை படிக்கக்கூடிய மக்களாக நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த மாணவ பருவத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அந்த தேவையில்லாத விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் ஈடுபடும் போது மன உளைச்சல் காலாகும். நல்ல விஷயங்கள் வந்து மனசை வந்து சந்தோஷப்படுத்தும். கெட்ட விஷயம் செய்யும்போது தான், ஒரு கெட்ட விஷயம் பண்ணும்போது தான் ஒளிஞ்சு நின்று பண்ணுவோம்.
நல்ல விஷயம் பண்ணும்போது யாருக்கும் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஒளிஞ்சு நின்று பண்ணும்போது யாராச்சும் பார்த்துட்டா மன உளைச்சல் வரும். இதை எல்லாமே எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்வதாக இருந்தால் குர்ஆனுக்கும் நமக்கும் தொடர்பு வரணும். அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளாக நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்